உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டு 5ஆம் மாதத்தின் முதல் நாளை தேவன் காண செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி பெயரிலையும் துதி பெயரிலையும் ஸ்தோத்திர பெயரிலையும் செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். அதற்காய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே துக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அநேக துக்கங்கள் நிறைந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கோணத்திலே துக்கங்கள் மனிதர்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு அன்னாருடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கம் இருந்தது. குழந்தை செல்லம் இல்லாத துக்கம் அன்னாருடைய வாழ்க்கையிலே இருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் துக்கப்படும் பொழுது உலகத்து மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்படித்தான் அன்றைக்கு அன்னாருடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்லம் இல்லாத துக்கம் இருந்த பொழுது அண்ணா அந்த பெனினாளாகிய அந்த பெனினாள் அவள் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலுமோ இந்த உலகம் சந்தோஷப்படும். அண்ணாவுடைய துக்கத்தை அதிகரிக்கும்படியாக இந்த உலகத்திலே ஒரு சொல்லுகிறது, அண்ணாவுடைய சக்கலத்தை ஆகிய பெனினாள் இந்த அண்ணாளை மனமடிவாக்கினான். அப்பொழுது இந்த அன்னாள் சாப்பிடாமல் மிகவும் அழுது கொண்டிருந்தான். இப்பொழுது அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே, நீ ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? மிகுதியான கிளேசத்தோடு கூட அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றின பொழுது அவருடைய துக்கத்தை பரலோகத்தின் நல்ல தகப்பன் சந்தோஷமாக மாற்றினார். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காலை நேரத்திலே, இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதி காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பேற்பட்ட துக்கமாக இருக்கலாம், இல்லைங்க அன்னாளை போல நீங்கள் ஒருவேளை குழந்தை செல்லம் இல்லையே என்று சொல்லி தத்தளிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களாம். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவான். அன்னாருடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்லம் இல்லாத துக்கம் இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த குழந்தை செல்லம் இல்லாத துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினாரே. அவள் விரும்பினதின் படியே, அவள் வேண்டிக் கொண்டதின் படியே அவளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து, நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்து அந்த அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் அன்னாருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின பரலோகத்தின் நல்ல தகப்பன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை வாக்கு பண்ணியிருக்கிறான். கடன் பார என்ற துக்கமாயிருக்கலாம், ஏதோ வறட்சி என்ற துக்கமாயிருக்கலாம், குடும்பத்தை குறித்த துக்கமாயிருக்கலாம், இல்லை அன்னாளை போல குழந்தை செல்லம் இல்லாத துக்கமாயிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறான். அவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணுகிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த மாதத்திலே மெய்யாகவே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறான், இந்த மாதத்திலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் விசுவாசியுங்கள். இந்த